அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இலக்ஷி. அதாவது 2025ஆம் ஆண்டு இடம்பெற இருந்த இந்த காப்போத்த உயர்தர பரீட்சையானது சீரற்ற காலநிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் ஜனவரி மாதம் 12ஆம் திகதியானது ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதாவது இந்த பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக தங்களுடைய ஆவணங்களாக இருக்கட்டும், இருப்பிடங்களாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாது பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். அது தொடர்பாக அதற்கான தீர்வுகளை தற்பொழுது பரீட்சை திணைக்களமானது வெளியிட்டுள்ளது. ஆகவே இந்த தகவலினை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் அந்த மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்க, இந்த செய்தியினை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதாவது யோசித்துக் கொண்டிருப்பார்கள், எவ்வாறு பரீட்சை எழுதுவது, என்னிடம் அடையாள அட்டை இல்லையா, அது துளைந்து விட்டது என்று பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கு தற்பொழுது காணப்படுகின்றது. இருப்பினும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரீட்சை திணைக்களத்தினால் தீர்வு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே முடிந்த அளவு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த பரீட்சையானது மீண்டும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் திகதி தொடக்கம் ஜனவரி மாதம் 20ஆம் திகதி வரை இடம்பெற உள்ளது. இந்த சீரற்ற வானிலை காரணமாக தமது தேசிய அடையாள அட்டை அல்லது ஏனைய ஆவணங்களை இழந்த மாணவர்கள் தபால் அடையாள அட்டை அளவுள்ள உறுதிப்படுத்தப்பட்ட 2 புகைப்படங்களை சமர்ப்பித்து பரீட்சைக்கு தோற்ற முடியும் என்று தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாது இந்த பரீட்சையின் போது நீங்கள் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை அல்லது சாரதி அனுமதி பத்திரம் அல்லது கடவுச்சீட்டு, இந்த 3ல் ஏதாவது ஒன்றினை சமர்ப்பித்து நீங்கள் பரீட்சையை எழுத முடியும். இந்த 3மே உங்களிடம் இல்லாத விடத்து, அதாவது தபால் அடையாள அட்டை அளவுள்ள 2 போட்டோக்களை சமர்ப்பித்து நீங்கள் உங்களுடைய பரீட்சையை எழுத முடியும். அதாவது அந்த போட்டோவுடன் முதல் தடவையாக நீங்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்ற விண்ணப்பதாரிகளாக இருந்தால் நீங்கள் பாடசாலை விண்ணப்பதாரிகளாக கருதப்படுவீர்கள். அவ்வாறான மாணவர்கள் அதிபரினால் சான்றளிக்கப்பட்ட மற்றும் வலய கல்வி பணிப்பாளரினால் உறுதிப்படுத்தப்பட்ட 2 புகைப்படங்களுடன் கூடிய தற்காலிக அடையாள அட்டையை பயன்படுத்தலாம் பரீட்சைக்கு. அது மட்டுமல்லாது இந்த தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள், அவ்வாறான விண்ணப்பதாரிகள் கிராம உத்தியோகஸ்தர் மற்றும் பிரதேச செயலாளரால் உறுதிப்படுத்தப்பட்ட புகைப்படங்களுடன் கூடிய தற்காலிக அடையாள அட்டையை பயன்படுத்தி இந்த பரீட்சையை எழுத முடியும். அது மட்டுமல்லாது இந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் உங்களுக்கு பாடசாலை சீருடை இல்லாவிட்டால் உங்களுக்கு பொருத்தமான ஆடைகளை அணிந்து பரீட்சைக்கு தோற்ற முடியும். அது மட்டுமல்லாது இந்த காலநிலையால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தமக்கு அருகில் உள்ள பாதுகாப்பான பரீட்சை நிலையத்தில் பரீட்சை தோற்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இவ்வாறான பல்வேறு வசதிகளை இந்த உயர்தர மாணவர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது நான் நிற்கின்றேன், மீண்டும் இவர்களுக்கு பரீட்சை ஆரம்பமாகின்ற நிலையில் காலநிலையானது வளமை போன்று திரும்பியுள்ளது. ஆகவே ஒவ்வொரு மாணவர்களும் மிகவும் அவதானத்துடன் உங்களுடைய பரீட்சையை எதிர்கொள்ளுங்கள். அதாவது காலநிலையை நினைத்து பயப்பட வேண்டாம். இந்த உயர்தர பரீட்சை என்பது மிகவும் ஒரு சவாலுக்குரிய பரீட்சையாகும். அந்த நிலையில் இந்த காலநிலையும் மாணவர்களுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்றது. இருப்பினும் நீங்கள் அவற்றை எண்ணி பயப்பட வேண்டாம். மிகவும் நம்பிக்கையுடன் இந்த பரீட்சையை எழுதுங்கள். அதாவது இந்த தகவலினை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் அந்த மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இது அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். நன்றி சொந்தங்களை, மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.